விழுப்புரத்தில் டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்பட்ட மது பாட்டிலின் உள்ளே ஸ்டிக்கர் மிதந்ததால் மது பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கோபிநாத், விழுப்புரம் அடுத்த பிடாகம் பகுதியை சேர்ந்தவர் ராஜா. இவர் பாத்தீங்கன்னா இவரோட தந்தைக்காக விழுப்புரம் ஜானகிபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையில ஒரு பிராந்தி பாட்டில் வாங்குறாரு. இந்த பிராந்தி பாட்டில் எடுத்துட்டு போய் தன்னோட தந்தைக்கு கொடுத்து விட்டு ஒரு வேலைக்கு போயிடுறாரு. நேற்று இரவு நம்ம தந்தை என்ன பண்ண பிராந்தி பாட்டில பிரிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது உள்ள லேபிள் மிதக்குது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு அவரோட தந்தை. உடனடியா மகனுக்கு செல்போன்ல தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிக்கிறாரு. எப்பா, மது பாட்டில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் மிதக்குது, இந்த பாட்டில் அப்படியே வச்சிருக்கான், நீ வந்து பாருப்பான்னு சொல்றாரு. இதை பார்த்து உடனே மறுநாள் வந்து பாக்குறாரு. பார்த்தோன்னே காலைல வந்து பார்க்கும்போது அந்த பாட்டில லேபிள் மிதக்கிறத கண்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஜானகிபுரம் இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைக்கு போறாரு. அந்த கடையில போய் கேட்கிறாரு, இந்த பாட்டில பாருங்க லேபிள் மிதக்குதுன்னு. இது அவங்க என்ன சொல்லுங்க, எங்க கடையில விற்கல, நீங்க எங்கிட்ட வாங்கவும் இல்லைன்னு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த சேல்ஸ்மேன் சொல்றாரு, ஆமா நான் தான் அந்த மது பாட்டில கொடுத்தேன்னு ஒத்துக்கிறாரு. உடனே என்ன சொல்றாரு, இந்த பாட்டில கொடுங்க, நாங்க மேல அனுப்புறோம் அப்படின்னு கடைக்காரங்க சொல்றாங்க. ஆனா இதை மறுத்து ராஜா என்ன பண்றாரு, இந்த லேபிள் இருந்த மது பாட்டில தன்வசம் எடுத்துட்டு வந்துடுறாரு. தற்போது என்ன பண்றாரு, நீதிமன்றம் மூலியமா இதை மேல் முறையீடு செய்வதற்காக இந்த மது பாட்டில எடுத்துட்டு வந்தார். தற்போது தகவல் ஆகுது. இந்த சம்பவம் மது பிரியர்களிடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து நல்ல அதிக விலை கொடுத்து வாங்கி இந்த பாட்டில லேபிள் மிதக்குதுன்ற போது மது பிரியர்கள் கடும் அதிர்ச்சிக்குள்ள இருக்கிற தகவல் தான் பார்த்துட்டு இருக்கோம்.